மகளுக்கு நிச்சயம் செய்த 20 வயதே ஆன வருங்கால மருமகனோடு ஓடிப்போன 40 வயது பெண் அந்த இளைஞரோடு போலீசில் சரணடைந்ததோடு அவருடன் தான் வாழ்வேன் என்று பிடிவாதமாக கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் அரங்கேறிய இந்த வினோத சம்பவத்தால் அந்த பெண் மற்றும் அவரை இழுத்து கொண்டு ஓடிய இளைஞரின் குடும்பத்தினருக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரைச் சேர்ந்தவர் சப்னா தேவி தனது மகளுக்கு வரன் பார்த்து வந்தார். புரோக்கர் மூலம் ஓரளவு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ராகுல் என்ற இளைஞரை மாப்பிள்ளையாக நிச்சயம் செய்தனர். கடந்த 16ஆம் தேதி திருமணத்தை நடத்த இரு வீட்டாரும் முடிவெடுத்து நிச்சயதார்த்தமும் நடைபெற்றது. திருமண வேலைகளில் இரு வீட்டாரும் மும்முரமாக இருந்துள்ளனர். திருமண வேலையாகவும் வேறு காரணங்களுக்காகவும் வருங்கால மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் ராகுல். அப்போது வருங்கால மாமியார் சப்னா தேவியுடன் அடிக்கடி பேசும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வருங்கால மருமகனின் நடை உடை பாவனைகள் சப்னா தேவிக்கு மிகவும் பிடித்து போயுள்ளது. ஆனால் அதுவே எல்லை மீறி மனதை பறிகொடுக்கும் அளவுக்கு சென்றதுதான் விபரீதத்தில் முடிந்துள்ளது. ராகுலின் அன்பான பேச்சில் மயங்கிய சப்னா தேவி தனது வருங்கால மருமகன் என்பதையும் மறந்து அவர் மீது காதல் கொண்டார். இதற்கேற்ப ராகுலும் தனது வருங்கால மாமியாருக்கு புதிதாக செல்போன் வாங்கி பரிசாக கொடுத்துள்ளார். இதனால் இவர்களின் உறவு காற்றில் வளர்ந்து முறையற்ற காதலாக மாறிப்போயுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலும் பேசாமலும் இருக்க முடியாது என்ற நிலைக்கு ஆளாகிவிட்டனர். இதனிடையே திருமண நாள் நெருங்கியுள்ளது. திருமணத்திற்கு 10 நாட்களே இருந்த நிலையில் சப்னா தேவியும் ராகுலும் ஒரு வில்லங்கமான முடிவுக்கு வந்தனர். இருவரும் பிரிந்திருக்க முடியாது என்பதால் வீட்டை விட்டு ஓடிச் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தனர். அதன்படியே கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு திருமணத்திற்கு ஆடைகள் வாங்கச் செல்வதாக வீட்டிலிருந்து புறப்பட்ட ராகுல் தனது தந்தையை செல்போனில் அழைத்து வெளியூருக்கு செல்வதாகவும் தன்னை தேட வேண்டாம் என்றும் கூறிவிட்டார். இதே போன்று சப்னா தேவியும் குடும்பத்தை மறந்து மகளின் எதிர்காலத்தை மறந்து வீட்டை விட்டு புறப்பட்டு மகளுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகனோடு ஓட்டம் பிடித்து விட்டார். இருவரும் மாயமானதை அறிந்த குடும்பத்தினர் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து சப்னா தேவியின் கணவர் ஜிதேந்திரகுமார் மனைவியை காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரில் தனது மனைவி வருங்கால மருமகனிடம் நீண்ட நேரம் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பார், ஆனால் இப்படி ஓடிப்போவாள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் வீட்டில் இருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளையும் மனைவி எடுத்துச் சென்று விட்டார் என்றும் அந்த புகாரில் ஜிதேந்திரகுமார் கூறியிருந்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓடிப்போன ஜோடியை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி உத்தராகண்ட், பீகார் உள்ளிட்ட வெளி மாநில போலீசாருக்கும் இது குறித்து தகவல் கொடுத்து தேடி வந்த நிலையில் முறை தவறிய காதல் ஜோடி இருவரும் பீகாரில் சீதாமர்கி என்ற இடத்தில் நேபாள நாட்டு எல்லையில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் போலீசாரிடம் சரணடைந்தனர். சப்னா தேவி போலீசில் கொடுத்த வாக்குமூலத்தில் ராகுலுடன் தான் சேர்ந்து வாழ்வேன் என்று உறுதிபட கூறியுள்ளார். தனது கணவர் குடித்துவிட்டு வந்து இரவில் அடித்து துன்புறுத்துவார் என்றும் தனது மகள் கூட தன்னை அடிக்கடி திட்டிக் கொண்டே இருப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். ராகுலின் பேச்சு அன்பாகவும் ஆறுதலாகவும் இருந்ததால் அவரிடம் மனதை பறிகொடுத்து விட்டதாக கூறியுள்ளார் சப்னா. என்ன நடந்தாலும் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம் என்று ஸ்வப்னா தேவியும் ராகுலும் உறுதிபட கூறுவதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் மணமகன் ராகுல் ஓராண்டுக்கு முன்னர் இதே போன்று ஒரு பெண்ணோடு வீட்டை விட்டு ஓடி 2 மாதங்கள் கழித்து பின்னர் மீண்டும் திரும்பி வந்துள்ளார். இது குறித்து அந்த பெண்ணின் குடும்பத்தினர் போலீசில் புகார் எதுவும் கொடுக்காததால் அப்போது விசாரணையிலிருந்து தப்பியதும் தெரிய வந்துள்ளது. இதனால் இது போன்ற தவறான பழக்கம் கொண்ட நபரான ராகுலை நம்பி தனது குடும்பத்தை உதறி அவரோடுதான் வாழ்வேன் என்று முடிவெடுத்துள்ள 40 வயதுள்ள சப்னா தேவியின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது.